நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபுட்டையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக பண்ணி கொடுத்தா குட்டீஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி வந்து குழி ஆம்லேட்டில் பிரியாணி பண்ணியிருக்காங்க. நார்மலாக ஒரு பிரிஞ்சி நம்ம எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, காரத்துக்கு பார்த்திங்கன்னா சில்லி பவுடர், கரம் மசாலா இதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கிட்டு, புதினா இலை, ஒரு அரை எலுமிச்சை பழம் சாறு எடுத்து அது போட்டாச்சு. 1 டம்ளர் அரிசி அப்படின்னா அதுக்கு 2 டம்ளர் தண்ணி அந்த அளவுக்கு வச்சுட்டு, அது தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே சைடில் வந்து நம்ம குழி ஆம்லேட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு குடமிளகா, அப்புறம் கொஞ்சம் காரத்துக்கு பச்சை மிளகா போட்டாச்சு. நல்லா வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு வதக்கி எடுத்துக்கிட்டு, ஒரு 5-6 முட்டை அதில் கலந்து நல்லா வந்து அடிச்சுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம நார்மலாக பணியாரம் ஊற்றுவோம் இல்லைங்களா, அந்த கல்லில் நம்ம வந்து குழி பணியாரம் ஊற்றுற மாதிரியே இதை வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். சூப்பராக அழகாக சாஃப்டாக வரும் குழி ஆம்லேட்டு. இதை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா குழி ஆம்லேட் ரெடி ஆகிறதுக்குள்ளே இங்கே பிரிஞ்சிக்கு தண்ணிலாம் கொதிச்சிடுச்சு. வாஷ் பண்ணி ரைஸும் அதில் போட்டாச்சு. அது ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுட்டேன். அது ரெடி ஆகிறதுக்குள்ளே இங்கே குழி ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். பிரிஞ்சி சாதம் ரெடி ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குழி ஆம்லேட் அது மேலே போட்டு, இது ஒன்றும் உடையாது, அப்படியே தான் இருக்கும். நம்ம மேலோட்டமாக நல்லா கலந்து விட்டுட்டோம்னா நல்லா அந்த ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சிட்டோம்னா, கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சிட்டோம்னா சூப்பராக ஒரு டிஃப்ரெண்ட்டான குழி ஆம்லேட் பிரியாணி ரெடி.